திரு வன்னியரசு, நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இது திமுக மீதான விமர்சனத்தை பல்வேறு தருணங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிற முறையில் தமிழ்நாட்டில் பிரதான எதிர் அணியாக இருக்கக்கூடிய அணியின் தலைவர், தமிழ்நாட்டுக்கான கூட்டணி தலைவருங்கிற முறையில் முன்வைக்கிறாரு. எங்களை டெல்லிக்கு போகிறோம், கார் மாறி போகிறோம், அடிமை அப்படின்லாம் விமர்சிக்கிறீங்களே, நீங்கள் இப்போ டெல்லிக்கு போய் பேசுறதுனுடைய பெயர் என்ன? அங்கே போய் கெஞ்சுறீங்க டெல்லியில் போய் அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறேன்? இல்லை, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இன்றைய அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நம்ம ரெண்டு முக்கிய செய்தியை அது சொல்கிறாரு. இதுகாரம் அவர் விஜய் அவர்கள் குறித்து எந்த விமர்சனமும் செய்ததில்லை. ஆமாம், 41 பேர் இறந்த பிறகும் கூட அவர் மறைமுகமாக விஜய் அவர்களுக்கான ஆதரவை தான் அவர் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. சிபிஐ வேணுங்கிறதும் அதை அவர் ஆதரித்து சொல்லியிருக்கிறாரு. திமுக அரசை தான் அதில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவர்கள் கொடுத்த நிலைப்பு, அதாவது அவர் காவல்துறை அரசு கொடுத்த நெருக்கடி குறித்தும் அவர் பேசியிருக்கிறாரு. இடையில் அவர் வெளிப்படையாக ஒரு ஈரோட்டில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது கூட விஜய் அவர்களுடைய அந்த கொடி பண்ணும்போது கொடி பறக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது, பிள்ளையார் சொல்லி போட்டோம்னு சொல்லி அவர் பேசுனதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா அதிமுக கூட்டணியோடு இல்லை என்பதை தெளிவுபடுத்திருக்காக தான் அது இன்னைக்கு சொல்ல முடியுது. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். காத்திருந்தாங்களா, பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படிங்கிறது அதை தெளிவுபடுத்தலை. காத்திருந்தார்கள் என்கிறது வேறு, பேச்சுவார்த்தை நடந்து அது தோல்வியில் முடிந்தது அப்படிங்கிறது வேறு. என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கொடி சும்மா ஒரு சாதாரண தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் கொடி எடுத்துட்டு அங்கே போய் பேசுகிறாங்க அப்படின்னா, கொடி வீசுகிறாங்க, கொடி பறக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் இன்றைக்கி அவருடைய ப்ரெஸ் மீட்டுக்கான உரையும் ரொம்ப காது தூரமாக இருக்குது. அதனால் அவர் விஜய் அவர்கள் வரலை, கூட்டணிக்கு வரமாட்டார், அல்லது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் நம்ப முடியாது அப்படிங்கிற இடத்துல அவர் தூக்கி போடுறாரு. அதனால் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுற 41 பேர் அவர் சொல்கிறாரு. 41 பேர் குடும்பம் என்ன ஆகுது, அவங்க அனாதை ஆகிட்டாங்க. இதை அன்னைக்கு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ அவர் சொல்லலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காய் நகர்த்தல் இருக்குல்ல, இன்றைக்கி மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய உத்தி ரெண்டும் ஒன்றா இருக்குது. 2 நாளைக்கு முன்பு 3 நாளைக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக அரசை பாராட்டி பேசுகிறாரு. கல்வி கடன் தொடர்பாக மாணவர்களுடைய கல்வி கடன் குறித்து பேசுகிறாரு. எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாரு, ஆதரித்து பேசுகிறார், நல்லாட்சின்னு சொல்கிறாரு. ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கி அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா திமுக அரசுக்கு எதிராக இருக்குது. கூட்டணிக்காக எதிர்பார்த்து பேசுவது ஒன்று, என்ன நடக்குது உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பேசுகிறது ஒன்று. அப்போ உண்மைக்கு மாறாக விஜய் அவர்களுடைய அந்த 41 பேர் அந்த கூட்டத்தில் 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அன்றைக்கி என்ன பேசினார் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் தாவேக்காவினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லி, ஊழல்வாத கட்சி அப்படின்லாம் சொல்லி விமர்சித்த பிறகாக அதிமுகவினுடைய ஐடி விங் ஒரு விரிவான ட்வீட் மூலமாக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிடறாங்க. அதற்கு பிறகாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஸோ இது அதனுடைய நீட்சி அல்லது விஜய்க்கான எதிர்வினை அப்படின்னு தான் இதை பார்க்கணும். இல்லை, நீ எதிர்வினை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கிறார் விஜய் அவர்களே. நீங்கள் எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி, அதிமுக அரசியல் எதிரின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அவர் அதிமுக மீது விமர்சனம் வச்சிருக்கிறார். இல்லையே நம்ம சொல்ல முடியாது. அப்போல்லாம் அவர் அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க. அதிமுக அமைதியாக இருக்குது. அப்போ உள்ளே ஒரு பேச்சுவார்த்தை ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது இன்னைக்கு இல்லை. வெளிப்படையாக ஒரு நிகழ்ச்சியில் பொதுக்கூட்டத்தில் ஒரு விஜய் கொடியை பார்த்தோம்னா ஒரு துள்ளி குதிச்சு, ஆகா பாருங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிற நிலையில் அவர் தன்னுடைய இதை பார்க்கும்போது அவர் இன்னைக்கு பேசின பேச்சுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு அரசியல் உத்தியா பார்க்கல. அரசியல் உத்தி தான். தங்களை விமர்சிக்காத ஒருத்தரை நாமையே வளைந்து போய் விமர்சிக்கணும் அப்படிங்கிற வகையில் அவர் அமைதி காத்தார் அப்படின்னு அதை பார்க்கலாம். அப்படியும் பார்க்கலாம். நம்ம உடனே அமைதி காத்தார் அப்படிங்கிறது அமைதி காத்தார்னா அதுக்கான நீங்கள் சொன்ன தேர்தல் உத்தி, அரசியல் உத்திங்கிறது அதில் தான் இருக்குது. கூட்டணிக்கு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம், அல்லது பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கான முகாந்திரங்களை உருவாக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் வெளிப்படையாக திமுகவுக்கு எதிரானவர்களை பூரா நம்ம கூட்டணியை சேர்க்கணும், திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதனால் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அப்படிங்கிறது சீச்சி இந்த மாங்காய் புளிக்கும் அப்படிங்கிறது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும்
மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு வர வந்து திமுக அரசை பாராட்டிவிட்டு இன்றைக்கு வந்து அவர் வெளிப்படையாக வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மட்டத்தில் இருந்து பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. சரியா இருக்குமா? இன்னைக்கு அதிமுக தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை, அவங்களோட நிறைய கட்சிகள் இருக்காங்க. பாமகவினுடைய பிரிவு தாங்கள் தான் தலைமைன்னு சொல்லிக்கிற டாக்டர் அன்புமணி இங்க இருக்கிறாரு. திரு ராமதாஸ் ஒரு அணியாகத்தான் இருக்கிறார். ஸோ அப்போ அவர் சொல்றதை, அவர் அரசுக்கு ஆதரவாக பேசுவதை அதனோட ஒப்பிட்டு பார்க்கறது சரியா இருக்கு இல்லை? நீங்க வந்து உண்மையாவே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமையா? எல்லாரும் அப்படித்தானே சொல்ல. எப்படி வந்து அதிமுகவுக்கு கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. யார் சொன்னது? நீங்க வந்து நான் கேட்குறேன், இவர் வந்து இங்கே ராகுல் காந்தியோடு அவங்க வந்து திமுக பேசினாங்க அப்படின்னு சொல்லி திமுக அங்கே போய் பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், தேர்தல் அறிவிப்பே நீங்கள் கூட்டணி அறிவிப்பே டெல்லியிலேருந்து அறிவித்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கடந்த ஏப்ரலில் வந்து இவங்க போய் ஏப்ரல் 19ஆம் தேதி இவங்க போய் அங்கே போய் இருந்து அமித்ஷா தான் அறிவிக்கிறாரே ஒளி எடப்பாடி பழனிசாமி சென்னை வந்து தானே கூட்டணி அறிவிச்சார். டெல்லியில் நான் சொல்கிறேன், டெல்லியில் வந்து கூட்டணிக்கான அறிவிப்பு அறிவிக்கிறது யார் அறிவித்தது? எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரா, அமித்ஷா அறிவிச்சாரா? அமித்ஷா கூட்டணிக்கான தலைவர் அறிவிக்கணுமா, ஜூனியர் அறிவிக்கணுமா, அல்லது நீங்க வந்து கூட்டாளி அறிவிக்கணுமா? யார் அறிவிச்சது அந்த கூட்டணியை? அமித்ஷா தான் அறிவிச்சார். இவர் ஒரு வார்த்தை கூட அங்கே பேசலை. அப்போ இவங்க போய் டெல்லியில் போய் பேசுறதுக்கும் இக்கூட்டணியவே அங்கே அறிவிச்சதுக்கும் வித்தியாசம், ரெண்டுக்கும் காத தூரம் வித்தியாசம் இருக்கு. இங்கே காங்கிரஸினுடைய தலைவர் வந்து, அதாவது காங்கிரஸ் சார்பாக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழு, சரி, அந்த குழுவினுடைய தலைவர் வந்து கிறிஸ் சோடங்கர். அவர் தலைமையில் சூரஜ் எம்பி, செல்வ பெருந்தகை அவர்கள் எல்லாருமே அந்த கூட ஐவர் குழு போட்டாங்க. 2 முறை இங்கே பேச்சுவார்த்தை நடத்தி, பேச்சுவார்த்தைக்கு பிறகு 3வது முறை அங்கே போகிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இது ஜனநாயகம் தான். இங்கே ஒரு அலுவலகத்தில் நடத்துவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கூட்டணியவே அறிவிக்கக்கூடிய இடத்துல யார் இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துருச்சு, காங்கிரஸ் வெளியேற நினைக்கிறது, ஸோ அதனால வெளியேற வேண்டாம், முன்ன பின்ன பேசிக்கலாம், ஆனா வெளியேற வேண்டாம்ங்கிற ஒரு கெஞ்சும் நிலைக்கு போயிருக்கிறாங்க. அதனாலதான் டெல்லிக்கு போனாங்கிறாரு திருப்பி. இல்ல, அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர். அவருக்கு உள்ள நடக்கிற விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வெளிப்படையா வெளியில என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பேசுறாங்க. அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்கறாங்க, அது வந்து வெளிப்படையா தெரிகிற செய்தி தான். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதை விட கூடுதல் செய்தி தெரியும், நமக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப குழப்பம் இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஆனா அதிமுகக்குள்ள இருக்கிற குழப்பத்தை வந்து எப்படி வெளிப்படையா தான் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் வர்றேன்னு சொல்லி சொல்றாரு, நான் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறேன், இந்த அண்ணன்னு சொல்றாரு. அவரை கூட உங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரியண்ணன் மனநிலை தான் இருக்கிறாரு அவரு. அப்ப வந்து நீங்க கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும், விஜயக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வரணும் அப்படின்னா அதை நீங்க வந்து விரும்பல. அப்ப நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் வரணும் அல்லது வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறீங்க. அது நடக்கலை, ஏமாற்றமாக இருக்குது. இன்றைக்கி ஊடகவியலாளர் சந்திப்பில் அதனுடைய விரக்தியை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிற விரக்தியினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், பேசலாம்.